கேக்குது கேக்குது. சூப்பர். இவரு ரீசெண்டா போஸ்ட் பார்த்தேன், தளபதி வந்து எது நான் விடாமுயற்சியா? இல்ல நிதிலன் மகாராஜா டைரக்டர் மீட் பண்ணார்ல, அவர் வீட்டுல போயிட்டாரு. இப்பதான் ரீசெண்டா வந்து தளபதியின் மகாராஜா டைரக்டர் மீட் பண்ணியிருந்தாரு. கரெக்ட். ஆமா ஆமா, சோசியல் மீடியால அவங்களே போட்டிருந்தாங்க, நித்திலனே போட்டிருந்தாரு, அவரே போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அவர் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து பார்க்க மாட்டாரு. யூஸ்வலா இதெல்லாம் சூப்பர் ஸ்டார் தான் பண்ணுவாரு. பட் ஒரு படத்தை வந்து இந்த அளவுக்கு பிடிச்சனாலதான் வந்து அவர் வந்து கூப்பிட்டு பார்த்திருக்காரு. கரெக்ட் கரெக்ட். ஆமா, அது இல்லாம இவரு ஜெகதீஷ் வேற ப்ரொடியூசர்ல. இல்ல, படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்துட்டு விஷ் வாங்கி வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. நம்ம ரீசெண்டா பார்த்திருப்போம். நம்ம இந்த மார்க்கண்டேனி ஹிந்தி சைட்ல பாத்தீங்கன்னா செம ரீச் படம் மகாராஜா. ஓடிடிக்கு அப்புறம் சரியான ரீச். கண்டென்ட் தான் ஸ்கிரீன் பிளே மெயினா. ஸ்கிரீன் பிளே நல்லா வந்து ஒரு தமிழ் படத்தை ஹிந்தில எல்லாம் அவங்க எல்லாம் எடிட் பண்ணி போடுறத நான் இதான் பாக்குறேன். நான் ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி எல்லா படத்துக்கும் இப்படி நடக்காது. பட் இந்த மாதிரி கண்டென்ட் ஸ்பீக் பண்ற மூவிஸ் தூக்கி வச்சு கொண்டாடுறது ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இல்ல, அதோட ஸ்கிரீன் பிளே மேட்டர். நம்ம தமிழ் சினிமா ஒரு எடிட் பார்த்தேன் முன்னாடி, ரொம்ப பழசு. பட் இது நினைவு இப்பதான் கொஞ்சம் நினைவு தெரிஞ்ச வரைக்கும் மகாராஜாக்கு நல்ல எடிட் போட்டு பாராட்டுறாங்க. ஆனா விடாமுயற்சி அப்டேட் என்னன்னா, மேண்டேட்டரி விடாமுயற்சி அப்டேட் நாளைக்கு வருது. இல்ல நாளைக்கு வருதுன்னு சொல்லி எல்லாரும் போட்டு டூயட் சாங் பாடுற மாதிரி போஸ்டர் வருமா? த்ரிஷா அஜித் மியூச்சுவலா இருக்கிற மாதிரி போஸ்ட் வருமான்னு கேக்குறேன். போஸ்டர் அதுதான் நானும் எதிர்பார்க்கிறேன். பார்க்கலாம். ப்ரோ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டா தொல்லை ஒழிஞ்சுது ப்ரோ. இவங்க யாருமே அதுல ரிலீஸ் டேட்லாம் வராது ப்ரோ. ரிலீஸ் டேட் வராது ப்ரோ. ப்ரோ மகிழ் வந்து எல்லா படத்துக்குமே இப்படிதான் ஷூட் பண்ணுவாரா, இல்ல டக்கு டக்குன்னு முடிக்கிற ஆளா, இல்ல ரொம்ப பார்த்து பண்ணுவாரா? அவருக்கு வந்துட்டு அவுட்புட் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அவர் இன்னும் டேக் எடுப்பாரு ப்ரோ. அந்த மாதிரி அதுதான் வருது. ஓகே ஓகே. ஆனா அதுக்கேத்த மாதிரி இவங்க அடாப்ட் பண்ணிக்கணும்ல ஆக்ட்ரஸ்லாம். எந்த சண்டையும் வரக்கூடாது. இஷ்யூ இல்லையே ப்ரோ. இது ஆக்சுவல் மகிழ்க்கும் அஜிக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது ப்ரோ. ஆக்சுவலா அது கொஞ்ச நாள் இது பண்ணது காரணம் அவங்க கிட்ட ஃபினான்சியல் கிரைசிஸ் இருந்ததுனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப மறுபடியும் ஷூட் போயிட்டாங்க, அவ்வளவுதான். ப்ரோ எனக்கு ஒன்னும் தெரியல, அது பிரேக் டவுன் ரீமேக்கா இல்லையா ப்ரோ? ஏன்னா சில பேர் இருக்குன்றாங்க, சில பேர் இல்லைன்றாங்க. நான் கேள்விப்பட்ட அளவு என்ன சொன்னாங்கன்னா, பிரேக் டவுனோட அந்த கோர் பிளாட் அதுதான். பட் ஸ்கிரீன் பிளே வந்துட்டு அதே மாதிரி அப்படியெல்லாம் இருக்காது, அது மகிழோட தான் அப்படின்ற மாதிரிதான் சொன்னாங்க. கோர் பிளாட் அதுதான், பட் ஸ்கிரீன் பிளே வைஸா வந்துட்டு தெரியாமலாம் பேசக்கூடாது பாலா. கோர் பிளாட்லாம் இல்ல பாலா, நீ வேற. யாராச்சும் பிரேக் டவுன் பாத்துட்டீங்களா இந்த ஸ்பேஸ்ல? இல்ல கோர் பிளாட்லாம் இல்ல. ஆக்சுவலா வந்துட்டு அதுல ஆல்ரெடி பிரகாஷ் ப்ரோ நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. இன்ஸ்பயர் பண்ணி சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. கேக்குதா நான் பேசுறது? இன்ஸ்பயர் பண்ணி சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. பட் ஆனா வந்துட்டு எக்ஸாக்ட் ரீமேக்லாம் இருக்காது. நான் எப்படி சொல்றேன்னா வந்துட்டு, இப்ப நான் எக்ஸாக்ட் ரீமேக் நான் சொல்லவே இல்லை. இப்ப லியோ வந்துட்டு இது பண்ணப்ப சொன்னாங்க தெரியுமா, இதோட அந்த கதையோட கரு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல கோர் பிளாட்னு வந்துட்டாலே அப்படின்னு பார்த்தா கோர் பிளாட் நம்ம வந்து எந்த படமும் ரீமேக்கா இல்லன்றது மேட்டர் இல்ல. அந்த பிரேக் டவுன்றது கோர் பிளாட்டா எடுத்து பண்றாங்களே, சோ அந்த படத்தை யாராவது பாத்துட்டீங்களான்னு கேக்குறேன். நம்ம படம் வந்துட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அது கோர் பிளாட் வச்சு பண்றாங்க. ஏன்னா ஸ்கிரிப்ட் வந்துட்டு எப்பவுமே வந்து வெளியே வந்து லீக் பண்ண மாட்டாங்க. இந்த படத்தோட எந்த படமா இருந்தாலுமே சரி, அந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் அந்த படத்தோட டைரக்டருமே வந்துட்டு இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் இதுதான் அப்படின்னு வந்து அவங்க என்னைக்குமே சொல்ல மாட்டாங்க. அபிஷியல் ரீமேக் பண்ணா மட்டும்தான் சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா வந்துட்டு அவங்க சொல்லவே மாட்டாங்க வெளியே. அது நம்ம வந்து வெளியே வந்துட்டு மேபி சில சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்ல வந்துட்டு இது பிரேக் டவுன் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சில சீன்ஸ் அதோட சிமிலாரிட்டியில இருக்கு
அதுக்கப்புறம் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சுல ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. ஆரவ் வந்துட்டு ஆமா ஆமா யாருதோ வாய்ஸ் கேக்குது ரொம்ப. ஓகே பாலா நீயா? இல்ல இல்ல ஓகே என் ரூம்ல யாருமே இல்ல, நான் மட்டும் தான் ஓகே இருக்கேன். ஓகே. ஆக்சிடென்ட் ஆச்சு ஆறும்போது ஆரவ் கழுத்துல வந்துட்டு அந்த இது மாதிரி மாட்டியிருப்பாங்க. அந்த சீன்லாம் வந்து பார்க்கும்போது மேபி அது வந்து சிமிலாரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாரும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் ஆனா வந்துட்டு இங்க யாருமே யார்கிட்டயுமே வந்துட்டு ஒரு ஒரு படத்துல வந்து ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து அந்த படம் வந்து ஒரு எடிட்டிங் டேபிள்ல இருந்து இருக்கும்போதும் சரி, அது ரிலீஸ் ஆகிற வரையும் யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து அந்த படத்தோட அது பெரிய அந்த படத்தை இம்பாக்ட் பண்ணும். அதுவும் இந்த மாதிரி பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருக்கிற படம்லாம் வந்துட்டு கடைசி வரையுமே வந்துட்டு என்ன மாதிரி பண்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த டைரக்டரே அபிஷியலா பேட்டி இல்ல வந்து அவரு வந்து தனியா யாருக்கிட்டனா பேசி சொல்லும் போதுனா சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர மத்தவங்க சொல்றது எதுவுமே நம்ம வந்துட்டு வச்சுட்டு அதை பத்தி பேச முடியாது. நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. பட் ஆனா அது அப்படி அவரா நம்ம எங்கன்னா இன்டர்வியூல சொல்லியிருந்தா மட்டும்தான் அதை பத்தி நம்ம பேசலாம். இல்லைன்னா வந்து அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சிட போகுது, ஓகே அது அப்படிதான் எடுத்திருக்காங்களா, சரி ஃபைன் அப்படின்ட்டு. ப்ரோ இப்ப வேட்டையன்ல வந்து வேட்டையன் பட டேரக்டருக்கும் லைக்கா ப்ரொடக்ஷனுக்கும் ஏதோ ஃபைட்டுங்கனாங்க. 20 நாள் இன்னும் 20 நாள் ஷூட்டிங் இருக்காங்க ரஜினி போர்ஷன். பேட்சிங் ப்ரோ, ரஜினி போர்ஷன் முடிஞ்சிச்சு ப்ரோ. போட்டாங்க மிச்சவங்க போர்ஷன்லாம் இருக்கு. ரொம்ப அதுதான் பேட்சிங் ஒர்க் தான் இருக்கு. சின்ன சின்ன போர்ஷன்ஸ் இருக்கு. பட் ஆனா முடிச்சிருவாங்க. எந்த ஒரு இதுவுமே கிடையாது, இஷ்யூஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா வந்துட்டு சொல்ல போனா வந்து லைக்கா வந்துட்டு இந்த இந்தியன் 2 ரிலீஸ்ல வந்து அவங்க ரொம்ப பிஸியா இருந்தாங்க அந்த டைம்ல. மொத்த அந்த யூனிட்டுமே அவங்க பிஸியா இருந்தனால வந்துட்டு கொஞ்சம் இதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணனால நம்ம பிளான் பண்ணி கரெக்டா பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் மேபி ஒரு ஸ்லைட் டிலே ஆயிருக்கலாமே தவிர இஷ்யூஸ்லாம் கிடையாது அந்த சைட்ல இருந்து. நாளைக்கு என்ன அப்டேட் விடாமச்சு ஒன்லி போஸ்டர் தானா இல்ல வேற எதுவும்? போஸ்டர் தான். பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? அவரு எப்பயுமே 15 நிமிஷம் கழிச்சு தான் பேசுவாரு. இல்ல இல்லைங்க ப்ரோ, கேக்குது. அவங்க மத்தவங்க பேசுற கேட்டுட்டு தான் பாலா வந்து கோர் பிளாட் இருந்திருக்காங்க. அதனாலதான் வந்து சரி கேட்போமோ வந்து சொல்றானா விட அமைதி கோர் பிளாட்டே சொல்றானா அசோசியேட் டைரக்டர் அதுல சில அசிஸ்டன்ட்டுக்கே தெரியாது கோர் பிளாட். ஏன்னா வந்துட்டு ஸ்கிரிப்ட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அது என்ன பிளாட்னு. பிளஸ் வந்து அந்த படத்துல நடிக்கிற மெயின் லீட்ஸ்க்கு மட்டும்தான் எக்ஸாக்ட் கோர் பிளாட் தெரியும். மற்றபடி வந்து கோர் பிளாட் வந்துட்டு நம்ம அவ்வளவு ஈஸியா வந்து வெளியே லீக் ஆகாதுல்ல. பிரகாஷ் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எதனா ஆயிருக்கா? இல்லைங்க, அதான் சொல்றேன். அதனால பாலா சொல்றாரு சரி அமைதியாவே இருந்துருவோம் அப்படின்னு ரொம்ப நேரம் அமைதியா கேட்டுட்டு மட்டும் இருக்கேன். இது வேற, கோர் பிளாட்ன்றது வேற, மீனிங்கே வேற இல்ல. நான் இல்லனா நான் எப்படி சொல்றேன்னா ஒரு ஒரு எப்படி சொல்றது, பாலா ஒரே விஷயம் தான். பாலாட்ட ஒரே விஷயம் கேக்குறேன், பிரேக் டவுன் பாத்திருக்கீங்களா? பிரேக் டவுன் பார்க்காமலே எப்படி பாலா அந்த படம் எவ்வளவு எத்தனை மணி நேரம் படம்னாச்சு தெரியுமா? 1.5 மணி நேரம் படம் தான் அது. அதான் ஜஸ்ட் 1.5 மணி நேரம் இருக்க ஒரு படம், ஓகேங்களா? அதுவும் 97ல வந்த படம். 97 காலகட்டத்துல வெறும் செல்போன் இல்லாத காலகட்டம். அந்த அது மாதிரி ஃபாரின்லயே, நான் சொல்ல 97ல ஃபாரின்லயே செல்போன் இல்லாத ஒரு காலகட்டத்துல ஒரு ஹைவேஸ்ல ஒரு புருஷன் முன்னாடி போயிட்டு இருக்கும்போது அவங்கள வந்து அதுல வந்து ஒரு சின்ன வண்டி பிரேக் டவுன் ஆகிற மாதிரி சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் அந்த பொண்டாட்டியை வந்து ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி ஒரு ட்ரக் மூலமா இங்கேருந்து ஒரு இடத்துல போகும்போது அவங்க பொண்டாட்டி காணா போயிடுவாங்க. அந்த காணா போன பொண்டாட்டி என்ன ஆச்சுன்னு தேடி போறதுதான் கதை, ஓகேங்களா? அந்த கதை பேக்ரவுண்ட் ஒன்று யார் பார்த்துட்டேன்னு ஒருத்தர் கேட்டார்ல, அதுக்காக சொல்றேன் இது, ஓகேங்களா? காணா போன பொண்டாட்டி தேடுற கதை தான் இந்த விடாமுயற்சி போஸ்டர்ஸ்ல. அந்த சில சீன்ஸ் ஒற்றுமை இருக்கும். எப்படின்னா பாத்தீங்கன்னா ஓப்பனாவே சொல்றதுதான், அவர் பேக் தூக்கிட்டு போறாருல அங்க அந்த அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு பணத்தை வந்து ஒரு சின்ன ஒரு பையில வச்சுக்கிட்டு கையில எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஆரவு வந்து டேப் கழுத்துல டேப் ஓட்டிருப்பா. அப்படி அந்த இதுல வந்து ஒரு கேரக்டர் வந்து டேப் ஓட்டிருப்பாங்க, பிரர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் டேப் ஓட்டிருப்பாங்க அந்த பிரேக் டவுன் படத்துல, ஓகேங்களா? அதனால போஸ்டர்ஸை வச்சு நிறைய பேர் சொல்றது தான். ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல ரூமர் வந்தனால அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. சில சீன்ஸ் வந்து அஜித்துக்கு இந்த சீன்ஸ் பிரேக் டவுன் படத்துல சீன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததாகும். அதாவது என்ன சீன்னா கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, அந்த கார்ல போறப்போ ஒரு கார் ஃபைட் ஒன்று இருக்கும். ஃபைட்னு சொல்றோட கார் ஸ்டண்ட் ஒன்று இருக்கும். அந்த ஸ்டண்ட் வந்து அஜித்துக்கு ரொம்ப பிடிச்சி போய் இந்த ஸ்டண்ட் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொன்னனால இந்த கதைக்கு அது மேட்ச் ஆகிறனால அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க. சில சீன்ஸ் இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்கிறாங்கன்னு மட்டும் சொல்லியிருக்கிறாங்களே தவிர
ரீமேக்னு எங்கேயுமே சொல்ல வரல, எங்கேயுமே கோர் பிளாட்டை வந்து முழுசா எடுக்கிறாங்கன்னு சொல்ல வரல. சில சீன்ஸ் அந்த படத்துல உள்ள சீன்ஸ் இந்த வந்து இதுல 3 மணி நேரம் படம் இது விடாமுயற்சி 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு படம் 1.5 மணி நேரம் படத்தை ரீமேக் பண்ணல ஓகேங்களா. ஒரு சில சீன்ஸை வந்து இன்ஸ்பயரா வச்சு இந்த கதைக்கு தேவைன்னு அதை பயன்படுத்திருக்காங்க. எப்பவுமே நம்ம தமிழ் படங்கள்ல பல படங்கள்ல வந்து வெளிநாட்டு படங்கள்ல உள்ள சில சீன்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க, சீன்ஸ் இன்ஸ்பயரா வச்சு எடுத்திருப்பாங்க. அது மாதிரி எடுத்துருக்கதா சொல்றாங்க. அதுக்கு கோர் பிளாட் ரீமேக் அபிஷியல் ரீமேக் நம்ம சொல்ல வேணாம், ஏன்னா அவங்களும் அறிவிக்கிறேன். நம்ம இந்த லியோ வந்து ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் ரீமேக் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும்போது அதோட தழுவல்னு சொல்லி டைட்டில்ல போட்டாங்க. இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்கேன்னு சொல்லி தேங்க்ஸ் டு சொல்லி அந்த ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் போட்டாங்க. அது மாதிரி அவங்களும் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ண முடியாது, நமக்கு அது உறுதியா தெரிய வருமே தவிர நம்ம அதுக்கு முன்னாடி தகவல் இப்படி வருது அப்படி வருதுன்னு சொல்லலாம் தவிர நம்ம கோர் பிளாட்னு சொல்ல முடியாது, உறுதியா சொல்ல முடியாது, எதுவுமே சொல்லவும் கூடாது. ஏன்னா டீமுக்கே தெரியாது. சில சுகுமார் ப்ரோ சொன்னார்ல, அது மாதிரி ஸ்கிரிப்ட் டீமுக்கு மட்டும் தெரியும் என்ன படம் எடுக்கிறாங்கன்னு. கேஸ்ட் நிறைய பேர் புக் பண்ணுவாங்க, அந்த 8 பேர்த்த தவிர மற்றவங்களுக்குலாம் என்ன படம் எடுக்கிறாங்க என்ன சீன் எடுக்கிறாங்க அவங்களுக்கே எதுவும் தெரியாது. நம்ம வேணா பேசலாம் அவ்வளவுதான். ப்ரோ அடுத்து விஜய் 17 வந்து அட்லி டைரக்ட் பண்ண போறதா சொல்றாங்க. ஷாருக்கான் விஜய் விஜய் அவரோட பிரஸ் ரிலீஸே கொடுத்துட்டாருங்க. அடுத்து எனக்கு கொடுத்துருக்க ஒரு படம் கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு நான் முழுக்க அரசியலுக்கு போக போறேன், சினிமாவுக்கு இடைவெளி விடுறேன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருப்ப நீ 69 படம் தான் நமக்கு உறுதி. அது 69 ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு, அது வரைக்கும் தான் நமக்கு உறுதியை தவிர அதுக்கப்புறம் வந்து மற்ற எல்லாமே ரூமர் மட்டும் தான். அது அட்லி கூட வர்றது கண்டிப்பா ரூமர் தான். ஏன்னா அவரோட முழுக்க முழுக்க கவனம் ஃபுல்லா இனிமேல் அரசியல்ல மட்டும்தான் இருக்கு. செப்டம்பர்ல இல்ல நவம்பர்ல திருச்சியில முதல் மாநாடு போட போறாங்களாம். அதுக்கப்புறம் 4 மண்டல மாநாடு வேற திறக்க போறாங்களாம். அது இப்ப இதுக்கே வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஓடிடும். அப்படி நடுவில் ஒரு படம் தான் இப்ப பண்ண முடியும் இந்த கேப்ல. நெக்ஸ்ட் ப்ரோ என்ன ப்ரோ, தெலுங்கா ஹாலிவுட்டா? யாருக்கு? அட்லியா? அட்லிக்கு வந்து ஹிந்தி படம் தாங்க ஓடும், ஹிந்தியில விடவே மாட்டாங்க. ஹிந்தியில செம்ம கிரேஸ் ஆயிடுச்சு ஜவானுக்கு அப்புறம். ஹிந்தியில அவர் விடவே மாட்டாங்க. தமிழ்ல அவர் இப்ப தமிழ்ல வேணா அவருக்கு பாதிப்பா இருக்கலாம். நீங்க தமிழ் எந்த படம் எடுத்தாலும் அந்த படத்தை காப்பி இந்த படத்தை காப்பி நம்ம கிண்டல் பண்ணலாமே தவிர ஹிந்தி மாதிரி போயிட்டு இருந்தீங்க அவர் பிரச்சனை இல்லை. தமிழ்ல பல படங்கள் பழைய படங்கள் இருக்கு, நல்ல படம் இன்னும் ரீமேக் பண்ணலாம், ரைட்ஸ் வாங்கி போடலாம், ரைட்ஸ் வாங்காம பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹிந்திக்கு போயிடுறது அவருக்கும் சேஃப்டி. இப்போ ஜவான்லாம் பார்த்தீங்கன்னா நீ ஒரே ஒரு படத்துல இருந்து சீன் எடுத்தாங்கன்னு சொல்லவே முடியாதுல்ல. குமார் ப்ரோ இன்னைக்கு நிறைய அப்டேட் வேற வந்திருக்கு, ஏகப்பட்ட அப்டேட் வந்திருக்கு, ஏகப்பட்ட படங்களுக்கு அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்லுங்க பரணி ப்ரோ, பரணி ப்ரோ அள்ளி தெளிச்சிட்டாரு அப்டேட்? ஒன்னும் தெளிக்கல, அமைதியா தான் அவர் ஆரம்பிப்பாரு. அள்ளி தெளிங்க. இல்ல இன்னைக்கு ஆரம்பிங்க, இந்த வாரம் ஓடிடி ரிலீஸ் அப்படி ஆரம்பிங்க. ஓடிடி நான் வந்து மேல பின் பண்ணி இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுல பாக்குற மாதிரி படங்கள்னா ஆடு ஜீவிதம், நான் வந்து பார்க்காத படங்கள் தான் நிறைய இருக்குது. ஆனா ஆடு ஜீவிதம் தான் மெயினா வருது. பாலா தான் வந்து லாந்தர் பார்த்துட்டான். லாந்தர் வந்துட்டு 3 out of 5 கொடுத்துன்னு நினைக்கிறேன் லாந்தருக்கு. நான் அந்த படத்துக்கு ரிவ்யூ கேவலமா தான் பண்ணி போட்டேன். ஆனா ரேட்ல மார்க் 3 தான கொடுத்தீங்க. ஏப்பா ரேட் 3 கொடுத்துட்டு கேவலமா போட்டேன்னு சொல்ல கூடாதுப்பா. இதான் தப்பு. பாக்குறவங்க லிசனர்ஸ் என்ன நினைப்பாங்க, உங்க ரசிகர்கள் என்ன நினைப்பாங்க, உங்க ரிவ்யூவர்ஸ் நம்பிருக்கவங்க என்ன நினைப்பாங்க, இப்படி தப்பா சொல்லக்கூடாது. அடுத்து அஞ்சாமின்னு ஒரு படம் வேற வந்திருக்கு போல இருக்கு ஓடிடில. அது ஓடிடில இது விதார்த்த படம் தானே? ஆமா ஆமா கரெக்ட். நீட் எக்ஸாம் பத்தி. ஆமா நீட் எக்ஸாம் ஓடிடில பார்க்கலாம், ஓடிடில பார்க்கலாம். ஆமா ஓடிடில வந்திருக்கு. அடுத்து வந்து ட்ரெண்ட் ஷூட் சொன்னார், ரொம்ப இந்த ஆக்காலின்னு ஒரு படம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆக்காலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் புரியும், என்னமோ செகண்ட் ஹாஃப் வந்து ஏதோ மாதிரி இருக்கும், அப்படியே கிளைமேக்ஸ் வந்து ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருந்து முடியும். அதான் என்னமோ சொல்ல வராங்க, என்ன சொல்ல வராங்கன்னு தெரியலங்கிற அளவுக்கு ஒரு குழப்பமான ஒரு படம்னு சொன்னாங்க. அதனால அது வந்திருக்கு ஓடிடில வருது இந்த வாரம். நாகேந்திரன் ஹனிமூன்ஸ்னு சொல்லிட்டு மலையாளம் வெப் சீரிஸ் ஹாட் ஸ்டார்ல வருது இன்னைக்கு நைட்டு. மலையாளமா? டப்டு வெர்ஷன் இருக்கா? டப்டு வெர்ஷன் இருக்கும்ண்ணா, சுராஜ் நடிக்கிறாரு. சரி சரி. பாலா இது வரைக்கும் கேட்ட வார்த்தையில இந்த ஒரு வார்த்தையும் குஷியா இருக்கு. அப்படி என்னமோ ஹனிமூன்னு சொன்னீங்கன்னு. ஆமா ரைட். அப்படியே அடுத்தடுத்து சொல்லுங்க அப்டேட். ப்ரோ அல்லு அர்ஜுன் படம் வந்து அட்லியோட நெக்ஸ்ட் அல்லு அர்ஜுன் படம் வந்து கன்ஃபார்ம் ஆகலையா? அப்பனா இல்லைங்க பிரதர், முன்னாடி நியூஸ் வந்துச்சு அல்லு அர்ஜுன் கூட பண்றதா. இப்ப அல்லு அர்ஜுன் கூட பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அல்லு அர்ஜுனே வந்து ஒவ்வொரு படத்தையும் பார்த்து கமிட் பண்றாரு. நடுவில் அல்லு அர்ஜுன் வந்து திரிவிக்ரம் கூட அவரோட 4வது காம்பினேஷன் சேரலாம்னு சொல்லி ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணாங்க. 1 இயர் ஆயிடுச்சு. அந்த படமே இப்ப திரும்ப எடுக்க போறதா, அதே திரும்ப ஆரம்பிச்சிடலாங்க ஐடியாவில் வந்துட்டாராம் அல்லு அர்ஜுன். திரிவிக்ரம் கூட வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கல்கி மாதிரியான ஒரு மகாபாரத்துல உள்ள கான்செப்ட்ல வச்சு எடுக்கிறாங்களா. அது ஒரு அதாவது மித்தாலஜிக்கலா எடுக்கிறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் திரிவிக்ரம் படம். ஆனா ஃபர்ஸ்ட் அதுதான் போவார் போல இருக்கு. அதுக்கு முன்னாடியே ஒரு படம் அல்லு அர்ஜுன் அனௌன்ஸ் பண்ணாரு, அந்த படம் ஆரம்பிக்கல. ஐகான் ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணாரு.
அதனாலதான் ஐகான் ஸ்டார்னே மாத்தினாரு. அதுக்கு முன்னாடி ஸ்டைலிஷ் ஸ்டார்னு இருந்துச்சு அல்லு அர்ஜுன் டைட்டில். அந்த படம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஐகான் ஸ்டார்னு மாத்தினாரு. ஆனா அந்த ஐகான் ஸ்டார் மாத்தினதுக்கு அப்புறம் இன்னும் ஐகான் இன்னும் எடுக்கவே இல்லை. அப்ப சன் பிக்சர்ஸோட இந்த படம் வந்து டிலே ஆகுமா இல்ல வேற யாராவது வச்சு ஹிந்திக்கே போயிடுவாரா? இல்ல அவங்க அபிஷியலே அனௌன்ஸ் பண்ணவே இல்லைங்க. சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்கன்னு அபிஷியல் எங்கேயுமே அனௌன்ஸ் பண்ணலையே. ஒரு இடத்துல வலைபேச்சு மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் பரப்பிட்டு இருந்தாங்களே தவிர வேற எங்கேயுமே சன் பிக்சர்ஸ் அட்லி படம் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லவே இல்லையே. பிரகாஷ், இப்ப அக்டோபர் 2 படம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ லைக்கா கிட்ட இருந்து எதனா அனௌன்ஸ்மெண்ட் வருமா இல்ல அதோட அவ்வளவுதானா? இல்ல இந்தியன் டூ டோட்டலா இப்ப இந்த வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையோட முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஒர்க்கு வந்து வேட்டையனோட ஒர்க்கு தான். அடுத்த வாரம் அவங்க அடுத்த ஒர்க்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே டப்பிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபகத் பாசில் பேசி முடிச்சிட்டாரு. அடுத்தடுத்த ஒர்க்கு போயிட்டு இருக்கு. ரஜினி வந்து டப்பிங் பேச வேண்டியது மட்டும் தான் பாக்கி இருக்கு. அப்புறம் பேட்ச் ஒர்க் மட்டும் பாக்கி இருக்கு. அந்த பேட்ச் ஒர்க் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் வச்சு எடுப்பாங்க. அதனால எடுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஒர்க்கு அவங்களுக்கு வேட்டையன் தான் ஃபுல் பேஜா ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த டேட் போட்டாங்கன்னா அப்ப விடாமுயற்சி அப்போ ஹோல்டா? அப்போ வேட்டையன் தான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு லைக்கால இருந்து? அவங்க நெக்ஸ்ட் ரிலீஸ் வேட்டையன் தானே. இப்ப அக்டோபர் 10னா நெக்ஸ்ட் ரிலீஸ் அதானே. ரெண்டுமே பேரலா அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நாளைக்கு வந்து விடாமுயற்சியோட அப்டேட்ஸ் வருது. என்னென்ன வருதுன்னா கேரக்டர் போஸ்டர்ஸ் வரலாம். அஜித், திரிஷா, அஜித், அர்ஜுன், அஜித் மத்த கேஸ்ட் இது மாதிரி கேரக்டர் போஸ்டர்ஸ் நாளைக்கு ரிலீஸ் பண்ணலாம். அவ்வளவுதான். ரிலீஸ் டேட் போடுவாங்களா இல்லைன்னு தெரியல. ஏன்னா அவங்க அடுத்த எய்ம் வந்து வேட்டையன் தான். அவங்க வேற டேட்டே இல்லையே. அடுத்தது பொங்கல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க மைத்ரியில இருந்து. அப்போ 2 மாசத்துல எப்படி விட முடியும்? 1 மாசத்துக்கு இல்ல அதாங்க எல்லாமே எப்படி இல்ல ஒன்னே ஒண்ணுதாங்க. இப்பெல்லாம் வந்து முன்னாடி தான் ஒரு பீரியட்ல வந்து 6 மாசம் மட்டும் டேட்டா போடணும், 1 வருஷம் மட்டும் டேட்டா போடணுங்கிற ப்ரெஷர் எல்லாம் இருக்கும். இருந்துச்சு, இப்பயும் அந்த ப்ரெஷர் இருக்கு. ஆனாலுமே என்னன்னா எல்லாம் அசால்ட்டா தூங்கி எழுந்து சாவகாசமா வரலாங்கிற மாதிரி எல்லாம் 1 மாசத்துக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி தான் கமிட் பண்றாங்க. நமக்கு இன்னும் பொங்கலுக்கே தீபாவளிக்கே இன்னும் 3 மாசம் 4 மாசம் இருக்குங்கிறப்ப வெயிட் பண்ணுவோம். 3 மாசமாச்சு இருக்குல்ல இன்னும். அவங்க கடைசி என்ன 2 இப்ப அடுத்தடுத்து என்ன அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப ராயல்லாம் இப்ப போன மாசம் தான் டேட்டே போட்டாங்க, ஜூலை 26ன்னு. இந்த ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல தான் போட்டாங்க. அப்போ வெயிட்டிங் கன்ஃபார்மா அக்டோபர்ல வந்துருவாங்க. சொன்ன மாதிரி வெயிட்டிங் அக்டோபர்ல கொண்டு வந்துருவாங்க. விடாமுயற்சி மட்டும் அவங்க டேட் போடுவாங்க. அதான் இப்போதைக்கு பிளான் வந்து வேட்டையன் அக்டோபர் 10. ரூமர்ஸ் ஏற்கனவே போனது விடாமுயற்சி அக்டோபர் 31. அது கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையாங்கிறது இந்த வாரம் ஒரு வாரம் 10 நாள்ல தெரிஞ்சிடும். ஏன்னா இப்ப இந்த 2-3 நாள்ல வந்து அஜர்பைஜான் ஷெட்யூல் ஓவர் விடாமுயற்சி பொறுத்த வரைக்கும். அங்கிட்டு தான் வந்ததுக்கப்புறம் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப ஹைதராபாத்ல பேச்சு ஒர்க் போறாங்க. அது ஒரு 10 நாள் ஒர்க்கு தான். அவங்க மொத்தம் விடாமுயற்சி ஷூட்டிங்குமே ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல முடிஞ்சிடும். டோட்டல் ஒர்க்கு முடிஞ்சிடும். அப்ப அவங்களுக்கு என்ன ஃபுல் படம் முடிஞ்சிருச்சு. அவங்களும் ரொம்ப காலத்தை வெயிட் பண்ணி வைக்க மாட்டாங்கல்ல அந்த படத்தை. அவங்க ஏன் அடுத்த வருஷம் வரைக்கும் போகணும்? அவங்க ஒரே ஆப்ஷன் என்ன பண்ணாங்கன்னு இப்ப நம்ம அடுத்த ஒரு 10 நாள் வெயிட் பண்ண தெரிஞ்சு போயிருப்போது. அவங்க அங்க பொறுத்த வரைக்கும் ஃபுல் படம் ஷூட்டிங் முடிஞ்சாதான் அதை வந்து டேட்டா போடணுங்கிறது உறுதியா இருக்காங்க. ஓகே அடுத்து அஜித் திருச்சியில எதுவும் புது தியேட்டர் ஓபன் ஆகுதா? மல்டிபிளெக்ஸ் ஏதாவது திருச்சியிலங்களா? திருச்சியில ஒரு மால் மட்டும் தான் ஓப்பன் ஆகுது. தியேட்டர் ஓப்பன் ஆகல. அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்துல ஒரு பிவிஆர் மால் கட்டுறதா சொன்னாங்க. கடைசியில பர்மிஷன் கிடைக்கலன்னு அது தியேட்டர் எல்லாமே வெறும் மாலா மட்டும் மாத்திட்டாங்க. பர்மிஷன் கிடைக்கல. தஞ்சாவூர்ல ஓபன் ஆயிருச்சு பிரகாஷ். தஞ்சாவூர்ல ஆமா, தஞ்சாவூர்ல லவங்க மாலை என்னமோ பேர் சொன்னாங்க. எனக்கு பேர் வாயில மலையில லவங்க மாலை என்னமோ லங் மால் அப்படின்னு சொன்னாங்க. தஞ்சாவூர்ல மால் ஓப்பன் பண்ணிருக்காங்க. பப்ளிக் ஓப்பன் வந்து ஆகஸ்ட் 3. நான் பேசுறது கேக்குதுங்களா? ஓகே, ஆகஸ்ட் 3 வந்து பப்ளிக்காக ஓப்பன் பண்றாங்க தஞ்சாவூர்ல. திருச்சியில எதுவும் தியேட்டர் ஓப்பன் ஆகல. திருச்சியில வந்து எல்ஏ சினிமாஸ் காட்டூர்ல ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. 6 ஸ்கிரீன் உள்ளது கட்டிட்டு இருக்காங்க காட்டூர்ல. அது அடுத்த வருஷம் தான் ஓப்பன் ஆகும். இந்த தீபாவளி இல்ல அடுத்த பொங்கல் இந்த 2ல ஒன்று ஓப்பன் ஆயிரும். காட்டூர்ல கட்டுறது ஒரு தியேட்டர் ஓப்பன் ஆயிருக்கு, வெற்றி சினிமாஸ் சொல்லி மாட்டுத்தாவணி எதிர்த்தாப்புல. ஆமா ஆமா சொன்னாங்க. மாட்டுத்தாவணி பக்கத்துல ஓப்பன் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு தியேட்டர், புதுசா வந்திருக்கு, நல்லா இருக்கு. அது திண்டுக்கல்லையும் ஒரு தியேட்டர் ஓப்பன் ஆயிருக்கு காம்ப்ளெக்ஸ். அப்புறம் டிஎன்சின்னு சொல்லி நம்ம எங்கேயும் பார்த்தோமே, அது எங்கன்னு பார்த்தோம். சேலம் இந்த மாதிரி நிறைய ஊர்ல நிறைய தியேட்டர் எல்லாம் மல்டிபிளெக்ஸா உருவாகிட்டு இருக்கு. இல்ல ப்ரோ, திண்டுக்கல்ல ஒரு தியேட்டர் ஓப்பன் ஆகுது. ப்ரோ பிரதர் அப்டேட் எப்ப ப்ரோ வரும்? படம் ரிலீஸ் ஏதாவது பிளான் பண்றாங்களா? பிரதர் ஜேம் ரவி இது அதான் இப்ப ஃபர்ஸ்ட் சிங்கிள் போட்டிருக்காங்க. மக்கஸ் மாசியா நம்ம மக்கா மிஸ்ஸியா நம்ம சொன்னாங்களே டைட்டில். அதான் ரிலீஸ் டேட் வந்து ஏதாவது ஐடியா இருக்கா ப்ரோ? ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தேன். செப்டம்பர் 27 அவங்க ரிலீஸ் பிளான் பண்றாரு நேத்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நேத்து திடீர்னு செப்டம்பர் 27 வந்து மெய்யழகன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இவங்க போட்டிக்கு இறக்குறாங்களா இல்லையாங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும். அவங்க பிளானிங் வந்து முன்னாடி பிளானிங் வந்து நேத்து வரைக்குமான பிளானிங் செப்டம்பர் 27. ஓகே ஓகே. இப்ப இவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன பிளான்ங்கிறது இப்ப நமக்கு ஒரு நாள் 2 நாள் எப்பவுமே அவங்க டைம் வேணும்ல. ஆமா ப்ரோ. ஏன்னா வந்து ஸ்கிரீன் அந்த ஸ்கிரீன் சீனா அந்த ஸ்கிரீன் சீன் ப்ரொடக்ஷன் வந்து ஜெயம் ரவி ஆமா ஜெயம் ரவி 2 படம் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே மொத்தம் 3 படம் அக்ரிமெண்ட் போட்டாங்க. அதுல ஒன்னு அகிலன் சரியா போகல, இன்னொன்னு பூமியும் சரியா போகல. பூமி வந்து சாரி ஹோம் மேக்கர்ஸ் நினைக்கிறேன். ஆமா பூமி ஹோம் மேக்கர்ஸ், ஹோம் மூவி மேக்கர்ஸ். அகிலன் மட்டும் இவங்க தயாரிச்சாங்க. ஆமா அடுத்து இவங்க இந்த படமாச்சு கரெக்டா டேட் பிளான் பண்ணணும்ல. கண்டிப்பா. அப்ப அந்த பிளடி பேக்கர் ப்ரோ எல்லாமே
அதான் எல்லாமே வந்து இப்ப அந்த டேட் காலியா இருக்குன்னு நினைச்சு பிளான் பண்ணாங்க. தேவரா மட்டும்தான் வருது, தேவரா தமிழ்ல சரியா ஹைப் ஏற்காது, நம்ம டேட் ரிலீஸ் பிளான் பண்ணலாம் நினைச்சாங்க. இவ அதே மாதிரி பிளட்டி பேக்கர் கூட ரிலீஸ் ஆனாலும் ஆகிருங்க, ஒருவேளை பிரதர் ரிலீஸ் ஆகலனா. ஏன்னா வந்து பிளட்டி பேக்கர் சேல்ஸ் ஆயிருச்சு. 5 ஸ்டார் செந்தில் வாங்கியிருக்கிறாருங்களா. அதனால வந்து ஒரு ஒரு பிசினஸ் ஆயிருச்சுங்கிறப்ப அவங்க வந்து அந்த வேற படங்கள் வரலன்னா டக்குனு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. செப்டம்பர் 27 பார்ப்போம். எல்லாத்துக்கும் ஒரு டைம் வேணும் அடுத்தடுத்த படங்கள். ஏன்னா தான் மட்டும் முடிவெடுக்கிற பிசினஸ் இது இல்ல, அந்த இண்டஸ்ட்ரி இது இல்ல, மத்தவங்களும் சார்ந்து இருக்க வேண்டிய இண்டஸ்ட்ரி. அப்போ எல்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பிளான் பண்ணுவாங்க. இது ஒண்ணு. அப்புறம் தங்கலான் ஆடியோ லான்ச் ஆகஸ்ட் 2 போட்டு நியூஸ் வந்துட்டு இருக்கு ப்ரோ, உண்மையா ப்ரோ? தங்கலான் தெரியல, அவங்க தான் டேட்டே போட மாட்டாங்களே. ஆகஸ்ட் 15ன்னு நெருங்கி வந்துருச்சு, இன்னும் 24 தான் இருக்கு. ஆனா இந்த டேட் போடாம இருக்காங்களே. அப்புறம் வணங்கான் எப்போ ப்ரோ, ஏதாவது அப்டேட் இருக்கா? வணங்கான் ஆகஸ்ட் 15 தான். வணங்கான் ஆகஸ்ட் 15 தான். இன்னும் எதுவுமே அப்டேட் இல்ல. ஓகே. இப்ப ரீசெண்டா ரூமர் டிமான்டி காலனியும் ஆகஸ்ட் 15ன்னு சொல்றாங்க. இல்ல அது ஆகஸ்ட் ரிலீஸ் பிளான் பண்றாங்கன்னு மட்டும் தான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை வச்சு எல்லாம் ஆகஸ்ட் 15 தான் போட்டிருந்தோம். ஆகஸ்ட் 15 எனக்கு நம்பிக்கை இல்ல, பாப்போம். ஓகே ஓகே. கங்குவா ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருது, ஃபயர் சாங். என்னடா இவ்வளவு நேரம் அதான் பேசிட்டு இருக்கோம், திடீர்னு அதே கேக்குறீங்க. போஸ்டர்ஸ் மட்டும் கேரக்டர் போஸ்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன் பிரதர். ரிலீஸ் டேட் வரும், இது வரைக்கும் தெரியல. காலையில போல தெரிய வரலாம். கேரக்டர் வாய்ப்பு இருக்கு. அதாவது பிரதர் இது வரைக்கும் அஜித் போஸ்டர் மட்டும் தான் வந்துச்சு. இதுக்கு மேல வந்து மத்த கேஸ்டிங் போஸ்டர் அர்ஜுன் கூட வரும். அதான் அஜித் த்ரிஷா, அஜித் அர்ஜுன், அஜித் மத்த கேஸ்டிங் இது மாதிரி அந்த மத்த கேஸ்ட பத்தி ஒரு போஸ்டர் 3-4 போஸ்டர் நாளைக்கு வரலாம். ரிலீஸ் டேட் வருமா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இல்ல, கம்மிதான். ரொம்ப நாள் ரூமர் வந்துட்டு இருக்குல்ல, சிவா அஜித் சன் பிக்சர்ஸ், அது உண்மையா பையா? இல்ல ஒரு 2 நிமிஷம் வச்சு இந்த பதில சொல்றேன், மத்தவங்க வேற ஏதாவது பேசிட்டு வரேன். ப்ரோ விஷால் முத்தையா காம்போ அடுத்த படம் பண்றாங்கன்னு சொல்லி ஏதோ நியூஸ் வந்துச்சு, அது அபிஷியலா ப்ரோ? திருப்பி மறுபடியும் முத்தையா கூட சேர்ந்து பண்ற மாதிரி? ஹலோ கேக்குதா ப்ரோ? நீங்க பேசுறது கேக்குது ப்ரோ. இருங்க ப்ரோ, இது போயிட்டாரு, சுமார் ப்ரோ போயிட்டாரு. இல்ல அதான் விஷால் முத்தையாவோட காம்போ அது அபிஷியல் நியூஸ் உண்மைதானா ப்ரோ? அடுத்த காம்பினேஷன் அது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அடுத்த டைரக்டர் முத்தையா கூட தான் சேர்ந்து படம் பண்றாப்லன்றது உண்மை என்னன்னு தெரியல ப்ரோ. அபிஷியலா வர வரைக்கும் முத்தையா அடுத்த டைரக்ஷன் யார் பண்றாங்க பரணி? அடுத்து யாரு ஹீரோ முத்தையா படத்துல? அவர் மகனே வச்சு ஹீரோவா எடுத்துக்கிட்டு இருந்தார். இல்ல அது ஆக்சுவலா அது முடிச்சுட்டு தான் ப்ரோ டாக்ஸ் போயிட்டு இருக்குன்னாங்க. விஷால் முத்தையா மறுபடியும் ஜாயின் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 5 ஸ்டார் கதிரேசனோட ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணாங்க, அது என்னாச்சுன்னே தெரியல. ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது ப்ரோ, கேக்குது ப்ரோ, கேக்குது. அதான் சரி, ஏதாவது அப்டேட் இருக்கா ப்ரோ? நீங்க அப்படியே ஒரு கேள்வி ஹோல்ட் பண்ணுவீங்க, எனக்கு இதுக்கான ஆன்சர் தெரியல. சுமாரனா இல்லனா பிரகாஷ், நான் யாரா 2 பேர்த்துல யாரா வந்தா சொல்லுவாங்க. கண்டிப்பா அதுதான் நானும் சொல்ல வந்தேன். பாப்போம். வேணா இன்னைக்கு நாளைக்கு வந்து ஓடிடி ரிலீஸ், அதை நான் கண்டினியூ பண்ணிடுறேன். பரணி கேக்குதா? கேக்குது. நான் யாரோ ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க, ஒரு கேள்வி கேட்டாங்க, பதில் சொல்லு. இல்ல அதான் ப்ரோ விஷாலோட அடுத்த மூவி பத்தி விஷால் காம்போ அகைன் வருமா? யார் காம்போ? முத்தையா அண்ட் விஷால். ஆமா, அது டாக்ஸ் போயிட்டு இருக்குல. ஓகே, அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் எப்ப எதிர்பார்க்கலாம் ப்ரோ? அபிஷியலா வந்து ஒன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அவரோட ஒரு படம் ஒண்ணு இருக்குல்ல, கரண்டா பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். முத்தையா மூவி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அது இது போயிட்டு இருக்கு. அது அப்புறம் தான் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஓகே ஓகே ப்ரோ. இது அகைன் துப்பறிவாளன் 2 டிராப்னு ஏதோ நியூஸ் பண்ணிச்சு, ரூமரா இல்ல உண்மையா ப்ரோ? துப்பறிவாளன் 2 துப்பறிவாளன் 2 வந்து எடுக்கிறதா வந்து விஷால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரு ப்ரோ. அது டிராப் ஆகாது. ஓகே ஓகே ப்ரோ. இப்ப அடுத்து அப்பனா சுமார்ல ஒரு டவுட், இந்த கடைசி உலக போர்னு இன்னைக்கு ஒரு படம் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சு, ஆதி படம். ஆமா, அது என்ன? அது என்ன ஷூட்டிங் முடிஞ்சா இல்ல இப்ப ஃபர்ஸ்ட் லுக்கே வர்றாங்க? எல்லாமே முடிஞ்சிருச்சு. ரிலீஸ்க்கு ரெடியா இருக்காங்க. சூப்பர் சூப்பர். 23 கங்குவா ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருது, ஃபயர் சாங்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திருஷ்யம் டைரக்டரோட அடுத்த படம் டீசர், பேசில் ஜோசப் நடிக்கிற படம். இது வந்து
நாளைக்கு வருது டீசர் 6 மணிக்கு சாயங்காலம். அதே மாதிரி மெட்ராஸ்காரன் டீசரும் நாளைக்கு மெட்ராஸ்காரன் டீசர் வந்து ஜூலை 24 வருது. ஷெயின் நிகம், கலையரசன் நடிக்கிறாங்க அவங்க. அப்புறம் தியேட்டர் ரிலீஸ்ல பேட் நியூஸ் ஹிந்தி படம், டார்லிங் சொல்லி ஒரு தெலுங்கு படம், விசேஷம் சொல்லி ஒரு மலையாள படம், ட்விஸ்டர்ஸ், இதெல்லாம் தான் மேஜர் ரிலீசஸ். அதை தவிர ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, கேட்போம். பேட் நியூஸ் ஹிந்தி படம் ரிலீஸ் ஆகுது. குட் நியூஸ் சொல்லிட்டேன். நாளைக்கு எந்த படம்? குட் நியூஸ் நல்லா தான் இருக்கும். நாளைக்குலாம் எந்த படம் எல்லாம் பண்ண, இந்த பேட் நியூஸ் மேல கொஞ்சம் பேட் நியூஸ் நல்லா இருந்தா ஆனா குட் நியூஸ் பாத்திருக்கேன் அந்த படம். ஓகே, நல்லா இருக்கும், கொஞ்சம் பண்ணா இருக்கும் அந்த படம். அந்த பேட் நியூஸ் நல்லா இருந்தா போவேன், இல்லாட்டி இந்த வாரம் நோ படம், ஸ்ட்ரைட்டா அடுத்த வாரம் பாத்துக்கலாம் ராயன்னு. ஸோ அந்த தௌபா தௌபா பாட்டு அது பேட் நியூஸ் படம் தானுங்க? ஆமா ப்ரோ. ஹலோ, ஆமாமா அந்த படம் தான். ஆமா ஆமா, அது இப்ப சம ரீச்ல இருக்கு. ஆமா நல்லா இருக்கு. அந்த டான்ஸ் மூவ்ஸும் நல்லா இருக்கு. விக்கி கௌஷல் டான்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. விக்கி கௌஷல் ரொம்ப ஸ்வாக். அவரோட இது எல்லாமே நல்லா இருக்கும். அவரோட ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் நல்லா இருக்கும். இந்த படம் வந்து எல்லாரும் நார்த்ல வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பர்டிகுலரா வந்துட்டு அப்படி சொல்றது, ஒரு டீனேஜ் குரூப் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு படம். பட் நான் ஏதோ கிளிப்பிங் கூட பார்த்தேன். ஏதோ படத்தை ஏற்கனவே வந்த படத்தெல்லாம் கூட ஒரு மாதிரி கிண்டல் பண்ண மாதிரி ஏதோ கிளிப்பிங், ட்ரெய்லர் கிளிப்பிங் போல நல்லா இருந்துச்சு. அவர் நல்லா நடிப்பாரு, நல்ல படம், நல்லா ஒரு மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஆனால் இவ்வளோ டான்ஸ் ஆடுவாரான்றது இப்போதான் நான் பார்க்குறேன். நான் அவர் நல்ல டான்ஸ் ஆடுவார்னு கேத்ரினா நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காங்களே. அப்படிங்க. ஓகே, நோன் ஃபேஸஸ் பெருசா இல்ல. ஆனாலுமே எனக்கு ட்ரெய்லர் அந்த இது ஸ்டோரி லைனாவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது மேபி அது பார்த்தப்ப நல்லா இருக்கும் தான் தோணுது. பட் இருந்தாலும் அது ரொம்ப லிமிட்டட் ரிலீஸ் வேற. இங்க கேரளாலேயே லிமிட்டட் ரிலீஸ் தான். கேரளால மட்டும் தான் ரிலீஸ் ஆகுது. அதுவும் இல்லாமல் ஷோ டைம் இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. பட் இதுக்காக அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல போயிட்டு ஒரு 400 ரூபாய்க்கு வர்த்தா இருக்குமான்னு தெரியல. அதனால நல்ல ரிவ்யூஸ் ரிவ்யூஸ் பார்த்துட்டு போகலாம், இதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துட்டு. ஆமா, இப்போ ஒரு படம் பார்க்கறதுனா எப்படியும் கேக்குதா? கேக்குதுண்ணா, உங்களை தான் தேடிட்டு இருந்தோம். கேக்குதுண்ணா, சொல்லுவானே. இல்ல, ஒருத்தர் கேட்டிருந்தாரு, மணிகண்டன் நக்கால்டிஸ் டீமோட ஒரு இது ஏதோ ஒரு படம் பண்ணியிருந்தாரு 3 மாசத்துக்கு முன்னாடி, ஷூட் ராப்டுன்ட்டாங்க. பட் இன்னும் வந்து அதை பத்தி போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. அதுதான் கேட்டிருந்தேன். போயிட்டு இருக்கு. ஓகே ஓகேண்ணா. அது மோஸ்ட்லி இந்த எப்படி சொல்றது, மேக்ஸிமம் டிசம்பருக்குள்ள ரிலீஸ் பண்ணிடுவாங்க. தள்ளி போகாது. அதுக்கான ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. சூப்பர். வேற ஏதாவது நியூஸ் இருக்குதாண்ணா? வேற என்ன நியூஸ்? என்ன இப்ப கங்குவா இருக்கு, அப்கமிங்ல சிங்கிள், சூர்யா பர்த்டே வருது. அதுக்கப்புறம் பரணி தங்கலான் சிங்கிள் கேட்டியா? செம்மையா இருக்கு. தங்கலானோட ஆடியோ லான்ச் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி ஆகஸ்ட், நெக்ஸ்ட் வீக்ல நமக்கு வந்து அது எப்பன்னு தெரிஞ்சிரும். பட் ஆனா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல பிளான் பண்ணிருக்காங்க. ஓகேண்ணா. கோட்டோ அதுக்கு அடுத்த வாரம் இருக்குமோ? கோட் அப்பெல்லாம் இருக்காது. கோட் வந்துட்டு ஆகஸ்ட் மிட்ல இருக்கும். ஆக்சுவலா மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஆகஸ்ட் 10க்கு மேலதான் வந்து கோட் வந்துட்டு, அதான் தங்கலான் ரிலீஸ்க்கு அப்புறம் கூட இருக்கலாம். ஆனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீக்ல எல்லாம் வராது கோட். இல்ல ஃபர்ஸ்ட் வீக் ஆனா செகண்ட் வீக் போதும். பட் இது எனக்கு அங்க ஏதாவது டிக்கெட் கிடைச்சதுன்னா இல்ல முதல்ல வந்துட்டு அது இப்போ யார் வாங்குறா, மோஸ்ட்லி வந்து இது மாதிரி பெரிய ஆடியோ லான்ச் எல்லாமே வந்துட்டு பார்த்தோன்னா சன் டிவி தான் வாங்கிடுவாங்க. ஆமா ஆமா கரெக்ட். மோஸ்ட்லி நான் சொல்றது வந்துட்டு 90% 95% வந்துட்டு பெரிய மூவிஸ் எல்லாமே வந்து சன் டிவி தான் இப்பெல்லாம் ரிலீஸ் பண்றாங்க. இப்ப இருக்கிற எல்லா பிக் ஸ்டாரோட ஆடியோ லான்ச்சும் சன் டிவில தான் வருது. வேற எங்கேயுமே நான் பாக்குறது இல்ல. இல்ல அது அவங்க அது மெயினா அவங்களுக்கு நல்ல ஒரு செல்லிங் பாயிண்ட்ல அது ஆடியோ லான்ச் எல்லாமே வந்து இப்ப நீ வேற டிவில போட்டா பார்க்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் திங்கு. இன்னொன்னு சன் டிவி அப்படின்னும் போது வந்துட்டு அது பிரைம் சண்டே ஈவினிங்ன்றது ஒரு பிரைம் டைம். எல்லாருமே சன் டிவி வந்துட்டு கண்டிப்பா பார்ப்பாங்க.
அதனால வந்துட்டு இந்த மாதிரி ஆடியோ லான்ச் அந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு பர்டிகுலர் ஷோஸ்க்கான டிஆர்பி அதுக்கான ஆடியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதனால அவங்க ரெக்வஸ்ட் பண்ணும்போது அவங்க கேட்டாலே வந்து அது ஆல்மோஸ்ட் வந்து படத்தோட பெரிய அந்த டீமும் வந்துட்டு சன் டிவி கொடுக்கறதுதான் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்களும் கொடுக்குறாங்க.